திடீர்னு என்னோட மாமியார் வடை செஞ்சு இந்த மாரி பெசஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு உடனே செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்ட்டு, முன்னாடியே கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சு வச்சிருந்தேன். எப்பவுமே வடை மிக்ஸ் பண்ற மாதிரி தாங்க. கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சிருந்தாலும் அது தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, சோம்பு, வரமிளகா, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா கொர கொரப்பா அரைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். அதுல வந்து பொடியா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாரி வடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே புதினாவும் கட் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாரி வடை தட்டினா மட்டும் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு குடுத்தா தான் பிடிக்கும். வடைய இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கிறேன். அதுல வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி புளிப்பா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து புளி தண்ணி சேர்க்க தேவையில்லங்க. புளிப்பு கம்மியா இருக்குன்னா, கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்தீங்கன்னா, டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா, செம்மையா இருக்குங்க. சாம்பார் சாதம், கஞ்சி, தயிர் சோறு, மோர் சோறு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அம்மாச்சிக்கு வந்து செஞ்சு குடுத்திருந்தேன். மாமியார்ன்னு சொல்றீங்க, அம்மாச்சின்னு சொல்றீங்க. 2 பேருமே ஒரே ஆளு தாங்க. நான் வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.